திருப்பரங்குன்றத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் இங்க கமிஷனரா இருந்திருந்தேன், அப்படி கேட்கலாமா? ஐ அம் a servant of law, I am not a servant of government. சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. ஸ்ட்ராங் மெசேஜ் டு தி என்டையர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி டிஎம்கே பார்ட்டி. 100% I will campaign against her. திருப்பரங்குன்றத்துல நீங்க பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன நிலை ஏற்படுது? ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் இவருடைய வழக்கை ரத்து செய்வதற்கும் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி. இப்ப இவர் என்ன ஆயிட்டாரு? எல்லாம் தூய்மை அடைஞ்சிட்டார். இப்ப தூய்மை அடைஞ்சிட்டா இப்ப கொடுக்கப்பட்டது யார் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்? அவர்களுக்கும் அங்க உள்ள திருப்பரங்குன்ற ஒரு விஷயங்கள் என்ன? அப்ப 50 கையெழுத்து போடுவாரா, 100 கையெழுத்து போடுவாரா? உட்காந்து 1000 கையெழுத்து போட சொன்னாலும் உட்காந்து 1000 கையெழுத்து போடுவார். தமிழகத்துல மிகவும் பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரம், அதில் தீபம் ஏற்றுவது குறித்து தமிழகத்துல தற்போது மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. இது மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய சங் பரிவார கூட்டங்கள் இவைகள் அனைத்தும் இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை மையமாக வைத்து அவருடைய பொது புத்தியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் செய்து அதில் வரக்கூடிய பாதகங்கள் மூலமாக அறுவடை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் அவருடைய அரசியல் வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறாக இருக்கின்றது. அதுதான் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்வை மையமாக வைத்து அதில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வண்ணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, அந்த நீதிபதி நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அவருடைய அந்த நேர்மைக்கு நான் 50 கையெழுத்து கூட போடுவேன் என்று சமீபத்தில் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பொன் மாணிக்கவேல் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இப்படி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தகவல் ஏன் இவர் இப்படி பேசினாரு? அவருடைய தீர்ப்பு நேர்மையான தீர்ப்பு, இதற்கு நான் 50 கையெழுத்தும் போடுவேன் என்று சம்பந்தமே இல்லாம அவர் திடீர்னு முளைத்து பொன் மாணிக்கவேல் IPS முன்னாள் அதிகாரி தற்போது பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாரு, இவருடைய அந்த ஓய்வுக்கு பிறகு நடந்த விஷயங்கள், இவர் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் விசாரணையில என்னென்னலாம் சந்திச்சார், விசாரணையில எதெல்லாம் எதிர்கொண்டார், இது எல்லாம் ஒன்னா விளக்குனா இவர் ஏன் இந்த பேட்டியை தானா முன்வந்து கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். எதுக்காக கொடுத்திருக்கார் நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில பேரை நம்ம இவர் யார் என்பதை தோல் எடுத்து காட்டுவோம். சில பேர் நான் தான் இவர்கள் என்பதை அவர்களாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையாத்தான் இவருடைய சம்பவத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இவர் தமிழகத்துல ஒரு பிரபலமான IPS அதிகாரியாக இருந்தாங்க. இவருடைய பதவி காலத்துல பல்வேறு வழக்குகளை சந்திச்சிருக்கிறார். அப்படி சந்திச்சிருக்கக்கூடிய வழக்குகள்ல மக்களுக்கு மத்தியில இவருக்கு என்ன பெயர் உண்டு அப்படின்னு சொன்னா, ஒரு நேர்மையான அதிகாரி, இப்படி எல்லாம் இவருக்கு மேல மக்களுக்கு மத்தியில ஒரு பெயர் உண்டு. அதே நேரத்தில் இவர் பல சர்ச்சைகளிலும் சிக்கியிருக்கிறார். எப்படி பல சர்ச்சையில சிக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் 2016-17 அதாவது ADMK ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய சமயத்துல CID அதிகாரியா இருக்கும்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக இவருக்கு சிலை கடத்தல் வழக்கை விசாரிக்கணும் என்ற பொறுப்பு அந்த 2016-17 காலகட்டங்களில் இவருக்கு வழங்கப்படுது. அதன் பிறகு இந்த வழக்கை இவர் விசாரிக்கிறார். விசாரிச்சு பல தகவல்களை திரட்டி சிலை கடத்தினவர்களை எல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பிடிக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க ஒரு சிலைகளை எல்லாம் வெளிநாடுகளில் போய் கடத்தி கொண்டு வைத்திருக்கும் போது அதையெல்லாம் அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சிட்டு வரார் என்ற செய்தியெல்லாம் வருது. அப்போ இப்படி வெளிநாடுகள்லாம் போய் மீட்டெடுக்கிறார் என்று நிகழ்வு எல்லாம் நடக்குது. அடுத்து இந்த வழக்கு விஷயங்கள்ல சந்தேகங்கள் வருது. இவருக்கு எதிராகவும் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆரம்பத்தில் இவர் இந்த வழக்கை துரிதமாக விசாரிக்கிறார், பல சிலைகளை மீட்டெடுத்திருக்கிறார், வெளிநாடுகள் எல்லாம் கடத்தி செல்லப்பட்ட பாரம்பரியம் மிக்க சிலைகளை எல்லாம் மீட்டெடுத்துட்டு வந்திருக்கிறார் என்ற பெயரெல்லாம் நல்ல பெயர் வந்திருக்கக்கூடிய சமயத்திலேயே என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் எதிர்கொள்றாருன்னு சொன்னா, இவர் இந்த வழக்கு விஷயங்கள்ல இவருடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரிய ஒன்றாக இருக்கு. இதை CBIல மாற்றி கொடுக்கணும்
இவருடைய செயல்பாடு திருப்தியாக இல்லை என்று உயர்நீதிமன்றம் தான் என்ன பண்ணுது, சிபிஐக்கும் மாத்துது. சிபிஐக்கு மாத்தின பிறகு சிபிஐ இருந்து விசாரணை தொடங்கி இவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. சார்ஜ் ஷீட்லாம் வந்து போடப்பட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குடைய செல்லக்கூடிய இந்த சமயத்திலேயே 2021 இவர் வந்து ஓய்வு பெற்றார். ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றுகிறார். ஓய்வு பெற்ற பிறகும் இவர் மீது போடப்பட்ட வழக்கு சிபிஐ மூலமாக தொடர்ந்து நடத்தப்பட்டு அது எஃப்ஐஆர் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. 2024 காலகட்டத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு வந்து 2024 இறுதியாக அவர் மேலே போடப்பட்ட சார்ஜ் ஷீட் சம்பந்தமாக வழக்கு விசாரணை செய்யப்படுது. அந்த வழக்கு விசாரணையில் என்ன தகவல் வருதுன்னு சொன்னால், இவரிடத்துல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு விசாரணையும் இல்லாம சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு, ஆகையால் இது வந்து ரத்து செய்யணும் என்பதாக வழக்குகள் இப்படி தொடர்ச்சியா இவர் தரப்புல இருந்து வாதாடப்படுது. இவர் தரப்புல இருந்து வாதாடப்படக்கூடிய இந்த சமயத்துல வழக்கு வந்து இவர் மேல வந்து ரொம்ப ஒரு அலிகேஷனா போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவர் வந்து ஏடிஎம்கே காலகட்டத்தில், ஏடிஎம்கே அதிமுக ஆட்சி காலத்துல தான் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இவருடைய இந்த வழக்கை கையில் எடுத்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறார். ஒரு பக்கம் இவருடைய செயல்பாட்டில் சந்தேகம் வந்து உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்க மாத்துறாங்க. அதே நேரத்தில் அரசின் சார்பாக இவர் வந்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. இவருடைய அந்த அதிகாரம் வந்து வானளவிய அளவுக்கு ஒரு வெளிநாடுகளுக்கு போய் விசாரணைக்கு போனால் எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லாமல் எந்த ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்படிலாம் அவர் வந்து அவருடைய அதிகாரத்தை வந்து ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணி செயல்படுறார் இந்த வழக்கு விஷயத்தில் என்று அது குற்றச்சாட்டாக வந்து அதுவும் அப்படி பேசப்படுது. அப்படி பேசப்படக்கூடிய நேரத்தில் அரசு சார்பாக அதிகாரியை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாற்றுவாங்க. இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு தோதான இடத்துல தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. அப்படி மாற்றும் போது இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சிஐடி சிலை கடத்தல் வழக்கு பிரிவில் இருந்து மாற்ற உத்தரவு பெறப்படுது. அந்த உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு சென்று நான் இவர் அரசு சொல்லக்கூடிய மற்ற பணிக்கு நான் செல்ல மாட்டேன், நான் இதே பணியில தான் நீடிப்பேன் என்றெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வாதிட்டு உயர்நீதிமன்றம் ஆரம்பத்தில் இவருக்கு சாதகமாகத்தான் சில தீர்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டு இவர் இதிலேயே தொடரட்டும் என்றெல்லாம் அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்சு அரசோடும் மோதல் போக்கு ஏற்படுது, ஏடிஎம்கே கூட மோதல் போக்கு ஏற்படுது. அதன் பிறகு உயர்நீதிமன்றமே ஒரு மேலே வந்து சிபிஐ விசாரணையை வைத்து வந்து விசாரிக்கனுடைய போக்கு சரியில்லைன்ற மாதிரி வழக்கு விசாரிக்கப்படுது. இப்படி விசாரிக்கப்பட்ட பிறகு அதனுடைய இறுதியாக 2024 விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் இருந்து இவர் விடுவிக்கப்படுறார். அவர் மேல போடப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுது. அப்படி ரத்து செய்யக்கூடிய அந்த சமயத்தில் அதை வழக்கை விசாரணைக்கு எடுத்தவர் யாருன்னு சொன்னா, மதுரை திருப்பரங்குன்றம் தீப தூண் ஏற்ற வேண்டும் என்று அதற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சூழலை அறியாம தீர்ப்பு வழங்கி அதுல வந்து அரசுக்கும் அவர்களுக்குமான ஒரு மோதல் போக்கு போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நீதிபதி தான் GR சுவாமிநாதன் அவர்கள் தான் இவருடைய வழக்கை ரத்து செய்வதற்கும் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி. அப்ப இந்த வழக்கை விசாரித்து உத்தரவு பிறப்பித்து என்ன பண்றாங்க, ரத்து செய்யறாங்க. இவர் மேல இருக்கக்கூடிய அனைத்து வழக்கும் ரத்து செய்யப்பட்டு இவர் விடுவிக்கப்படுகின்றார். விடுவிக்கப்பட்ட பிறகு இவர் இந்த வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்ட பிறகு இவருக்கு உண்டான அந்த அலிகேஷன் எல்லாம் ரத்து செய்யப்படுது. இப்போ இவர் என்ன ஆயிட்டாரு, எல்லாம் தூய்மை அடைஞ்சிட்டார். இப்போ தூய்மை அடைஞ்சிட்டா இப்போ கொடுக்கப்பட்டது யார் தீர்ப்பு வழங்கியிருக்கிறா, அவர்களுக்கும் அங்கே உள்ள திருப்பரங்குன்ற விஷயங்கள் என்ன. அப்போ 50 கையெழுத்து போடுவாரா 100 கையெழுத்து போடுவாரா, உட்காந்து 1000 கையெழுத்து போட சொன்னாலும் உட்காந்து 1000 கையெழுத்து போடுவார். இதுதான் அதனுடைய பின்னணியாக இருக்கு. இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. திடீர்னு வந்து இவருடைய நேர்மை கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து அரசு அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாங்க, நீதிமன்றம் அவங்க விசாரத்தினுடைய கோணத்தில் வைத்து அவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. இதை எதிர்கொள்வதற்கு அரசு சார்பாக மேல்முறையீடு செய்யறாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் போறாங்க. அங்கே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்ற நிலைகள்லாம் தாண்டி அரசு அதில் ஒரு பொறுப்பாக செயல்படணுன்ற அடிப்படையில் 2 சமூகத்தின் மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிளவும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் இங்கே கலவரத்தை உண்டு பண்ணும் நிலையில்தான் இது வழக்கை தொடுத்திருக்கிறாங்க, ஆகையால் இதற்கு இடமளிக்க கூடாது என்ற அடிப்படையில் மிக கவனமாக கையாண்டிருக்கிறதாகத்தான் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இதில் வந்து இவருக்கு ஏதாவது நிர்பந்தம் ஏற்படுதா, இவர் வந்து பேட்டி கொடுக்கணும்,
இவரிடத்துல திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக நீங்க வந்து பதில் சொல்லுங்க, திருப்பரங்குன்றத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் இங்க கமிஷனரா இருந்திருந்தேன் அப்படி கேட்கலாமா? ஐ அம் a servant of law, I am not a servant of government. சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. ஜுடிஷியல் ஆர்டர், ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார். ஸ்ட்ராங் மெசேஜ் டு தி என்டையர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி டிஎம்கே பார்ட்டி. 100% I will campaign against her. திருப்பரங்குன்றத்துல வந்து நீங்க வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன நிலை ஏற்படுது? எதுவுமே கிடையாது. அப்ப திடீர்னு வந்து என்ன பண்றாரு, பேட்டி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வரலாற்றுடைய பின்னணிகள்ல இறுதியாக நடக்கக்கூடிய நிகழ்வும் அதுல அந்த வரலாற்றுடைய பின்னணிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு பேட்டி கொடுப்பதற்கான நான் தான் அந்த நபர் என்பதை தன்னைத்தானே தோலெடுத்து காட்டக்கூடிய வகையில் தான் இவர் தற்போது நானும் ஒரு சங்கிதான் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. தமிழக மக்களால் அறியவும் படுகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்